ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம வாசித்து கொண்டும் தியானித்து கொண்டும் இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், பிதாவினுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையையும் என்ன செய்யணும், நம்ம அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு பல காரியத்தை செய்திருக்கிறார், தியாகத்தை செய்திருக்கிறார். அவருடைய அன்பு அளவிட முடியாதது. வேதவசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்க, அன்புன்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, அன்பு ஒரு தராசுல, தேவனை ஒரு தராசுல வச்சோம்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அல்லேலூயா. அன்பு தான் தேவன், தேவன் தான் அன்பு. பைபிள் தெளிவாய் சொல்லுது, அன்பாகவும் இருக்கிறாரு நல்லா சொல்லல, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் தான் அன்பு. அப்ப அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகணும். பாருங்களேன், அவரை நம்ம மேன்மைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, பிதாவினுடைய அன்பை என்ன செய்ய முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், அதாவது முன்னேற்ற பாதையில போகணும் அப்படின்னு சொன்னா, முன்னேற்ற பாதையில போகணும்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரமேறி போகிறதுக்கு முன்னால அவர் சொன்ன காரியம், நான் உங்களை திக்கற்றவளாய் விட நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த உலகத்துல ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாவே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட தான் என்ன செய்யணும், நம்ம வாழணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும், உபயோகப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். பாருங்களேன், அப்ப இவரை விட்டுட்டு நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு நாளும் முடியாது. இவரை விட்டுட்டு இவரை ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க வேண்டாண்டவரே, ஆனா நான் நல்ல ஜெப ஜீவியத்துல நல்ல சுவிசேஷம் சொல்றதுல எல்லாம் நான் வளர்ந்துருவேன்னு சொன்னோம்னா முடியாது. எப்படி இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த போக்குவரத்தை பாருங்களேன். இந்த போக்குவரத்தை ஆரம்ப நாட்கள்ல நான் ஒரு இடத்துல படிச்சேன், என்ன படிச்சேனோ அல்லது வீடியோ பார்த்தேன்னு தெரியாது. மனிதர்களை ஆண்டவர் உண்டாக்குகிற போதே அவர்களை வேகம் உள்ளவர்களாகத்தான் உண்டாக்குனார்களாம். குதிரைகளை விட ரொம்ப ஃபாஸ்டா இவங்க நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி தான் ஆண்டவர் மனிதனை என்ன செய்தாராம், மனிதனை உருவாக்கினாராம். அவ்வளவு வேகமா செயல்படுகிறவர்கள் மனிதர்கள். ஆனா வசதிகள் வர 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 என்னாச்சு அப்படின்னா, மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய வேகம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இது பெரிய ஆபத்து. இது ஏன்னா ஆரம்ப நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்சம் போக்குவரத்தில் வந்துட்டாங்க. நாங்கள் தாத்தா பாட்டி இவங்களுடைய எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுல எல்லாம் இருக்கிற போதெல்லாமே அவங்க எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்களாம். நடந்து தான் வருவாங்க. இப்படி தான் அவங்க நடந்து போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான அதாவது பலவீனங்கள் மாறி காரியங்கள் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரீரத்துக்கு பலன் இருந்துச்சு. ஆனா இது வசதிகள் வர 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 நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, மழுங்கிட்டோம். பாருங்களேன், வேகம் அதிகமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்திக்கிற திறன்கள், நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த பலன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்துட்டோம், இழந்துட்டோம். இன்னைக்கு இன்னும் ரொம்ப அதாவது பயங்கரமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இப்ப வளருகிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், இவங்க வளருகிறதுக்கு சுயமா சிந்திக்கிற அந்த ஆற்றலே இல்லை. நான் நிறைய காரியத்தை நோட் பண்றேன். பாருங்களேன், நிறைய காரியத்தை நோட் பண்ணுவேன். ஒரு பொருள் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொருள் ஒரு டிஸ்டர்பா ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் அங்க இருக்கக்கூடாத ஒரு பொருள் தான். ஆனா சும்மாவே இருப்பாங்க. பாருங்களேன், பல முறை அதை தாண்டிட்டே வருவாங்க, பல முறை தாண்டி போயிட்டு வருவாங்க. ஆனா இது எடுத்து அந்த இடத்துல வைக்கலாங்கிற அந்த சிந்தனை வராது. பாருங்களேன், அப்ப இது என்னன்னா யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஏஐ வந்துருச்சுல்ல, ஏஐனால பயங்கரமா என்னதோ இன்னும் மழுங்கி போயிட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டா எல்லாமே ரெடிமேடா மாறிடுச்சு. பாருங்களேன், ட்ரெஸ் ரெடிமேடு, சாப்பாடு ரெடிமேடு, வீடுகள் கூட இப்போ ரெடிமேடா வந்துருச்சு. எல்லாமே ரெடிமேட். எதுக்கும் கஷ்டப்படுறதில்லை, எதுக்கும் காத்திருக்கிறதில்ல, பிரயாசப்படுறதில்ல, யோசிக்கிற அந்த திறனே இல்லாம போயிடுச்சு. இது ஆபத்தான ஒரு காரியம். ஏன்னா அதாவது ஆரம்பத்துல 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போடுறதே பெரிய ஒரு ஸ்பீடா பார்த்துட்டு இருந்த நம்ம இப்போ 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஃப்ளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட் போகிற அளவுக்கு இப்போ என்ன ஆயிட்டுச்சுன்னா இப்போ நடந்துருச்சு. 40 மணி நேர பிரயாணத்தை 40 நிமிஷமா மாத்திட்டாங்க. எலான் மஸ்க் சொல்றாரு, 40 மணி நேர பிரயாணத்தை 40 நிமிஷத்துல கொண்டு என்ன செய்வேன், நான் இறக்கிடுவேன் அப்படிங்கிறார்.
இவ்வளவு வேகமானதுனால நமக்குடைய சிந்தனை மண்டலம், நம்ம யோசிக்கிற திறன் எல்லாமே அதாவது மங்கி போயிடுச்சு பாருங்களேன், மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப இளம் தலைமுறைகளுக்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணி ஆகணும். ஒரு சின்ன காரியத்தை கூட அவங்கள சுயம் என்ன செய்ய மாட்டேறாங்க, யோசித்து செய்ய மாட்டேறாங்க. இதை செய்யணும், இந்த காரியம் இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அந்த சுய சிந்தையை, அந்த சிந்தனையே வரமாட்டேது அவங்களுக்கு. அவங்களாகவே டெவலப் பண்ணுகிற, அவங்கள யோசித்து செயல்படுகிற அந்த காரியமே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே சொல்லி சொன்னா தான் செய்யறாங்க. சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி. இந்த சூழ்நிலைகள் பெரிய ஆபத்து. இப்ப இந்த போக்குவரத்து இவ்வளவு தூரத்துல இப்ப போக்குவரத்து ஆயிருச்சு. இந்த போக்குவரத்து மாத்திரம் அதாவது கட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த போக்குவரத்து மாட்டம் அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த போக்குவரத்து மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது 30 மணி நேரத்து பிரயாணத்தை 3 மணி நேரமா மாத்திட்டோம். 30 மணி நேரம் ட்ரெயின்ல போக வேண்டிய பிரயாணத்தை 3 மணி நேரத்துல பிளைட்ல போயிடலாம். இந்த போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த 3 மணி நேர பிரயாணத்தை மறுபடியும் என்னவா மாறணும், 30 மணி நேர பிரயாணமா மாறணும். நீங்க அதாவது ஆரம்ப காலங்கள் இந்த மிஷனரிகள் எல்லாம் 6 மாசம் 7 மாசம் 9 மாசம் தன்னுடைய தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வருவதற்கு இப்படி மாச கணக்கில் வருவாங்களாம். இந்த போக்குவரத்து ஸ்தம்பிச்சிச்சு அப்படின்னா 6 நாள்ல வர வேண்டிய பிரயாணம் 6 மாசமா மாறும். அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல. அப்ப போக்குவரத்து இல்லாம நம்மளால ஏதாவது வாழ்வதற்கு நினைச்சு கூட பார்க்க முடியல பாருங்களேன். எப்படி வாழ முடியும்? போக்குவரத்து இல்லைன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சிருமே, எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த பரிசுத்த ஆவியினால எப்பொழுது, அதுக்காக சொல்றோம், எப்பொழுது எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேச தெரிஞ்சவங்க அந்த அந்நிய பாஷைகளை இருதயத்துல என்ன செய்யுங்க, அது பேசிட்டே இருங்க, அம்மின் பண்ணிட்டே இருங்க. அந்த காரியத்துல தேவனை விட்டு விலகுகிற எந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க. ஏதாவது ஒரு சம்பவம் ஆண்டவரை விட்டு விலகுது, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுதுன்னு சொன்னா உடனே அதுக்கு ஒப்புரவாயிருங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாம ஏதாவது ஒரு கட்ட வார்த்தைகளை பேசிட்டு ஏதாவது தேவையில்லாம கோவப்பட்டுட்டோம், உடனே அந்த காரியத்துக்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவருக்குள்ள வந்துருங்க. இது பரவாயில்லன்னு நினைச்சு அப்படின்னா வேற மாதிரி என்ன செஞ்சிருவான், பிசாசு கொண்டு போயிடுவான். தவறு செய்கிறது தவறு செய்யாம இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாமே சத்ருவினால் இருக்கிறதுனால பல நேரங்களில் நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும், தவறு செய்துட்டாலும் உடனே அந்த மனம் திரும்புதல் வந்துடணும். ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவர், இந்த காரியத்தை தப்பா செஞ்சுட்டேன். எப்போ அந்த காரியங்கள் வரும்னா உங்க கூட இன்னொருவர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற போதுதான் இப்படிப்பட்ட எண்ணம். அதுதான் சொல்றேன், ஆவியானோடு கூட வாழ பழகுங்க. அவர் எப்போதும் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், அவர் சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்திலையும் இருக்குவார். ஆவியானவருக்கு அந்த உருவக சொல் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியத்தை பார்க்கிற போது நமக்கு இன்னும் டீட்டெயிலா நமக்கு அந்த காரியங்கள் புரியும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அதாவது முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். அந்த காரியங்களை நம்முடைய ஜெபம், அதே மாதிரி நம்முடைய ஜெபம் ஜீவனுள்ளதாய் மாறணும், அர்த்தம் உள்ளதா மாறணும். நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டணும் அப்படின்னு சொன்னா த்ரூ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஜெபத்துக்கு அர்த்தம் உள்ளதாய் மாற்ற முடியும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு பாருங்களேன், ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு அதிகாரிகிட்டயோ அல்லது ஒரு தலைவர்கிட்டயோ போய் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, ஒரு காரியத்தை ஒரு உதவிக்காக போகிற போது நீங்க போய் டைரக்டா போய் கேட்கறதுக்கும் அந்த அதிகாரிக்கோ அல்லது தலைவர்களுக்கோ பழக்கமான அவங்களுக்கு பிரியமான யாராவது ஒருவருடைய ரெக்கமெண்டோடு கூட போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்துக்கு ஒரு பதில் கிடைக்கிறது ஈஸியா இருக்குமா, இல்லை நீங்க டைரக்டா போய் அந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா பதில்? அவருக்கு ரெக்கமெண்ட், அவருக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பழக்கமா இருக்கிற யாருடைய துணையோடு கூட அவங்க கிட்ட போய் அந்த அந்த உதவியை கேட்ட அப்படின்னு சொன்னா அவங்க மறுக்காம செய்வாங்களா இல்லையா? மறுக்காம செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய அன்பை குறிச்சும் அவருடைய இரக்கத்தை குறிச்சும் முழுவதுமாய் அவருடைய காரியங்கள் எல்லாமே தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உடனுடனே பதிலை கொண்டு வந்துரும் பாருங்களேன். அல்லேலூயா. பரலோகம் மறுக்காது. பரலோகம் ஏன் இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் செய்யறோம், அந்த ஜெபத்திற்கெல்லாம் நமக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணல, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஜெபம் பண்ணல. வேத வசனம் தெளிவாய் சொல்லுது, நீ ஜெபம் பண்ண அறியாது இருக்கிற போது கூட உனக்காக என்ன செய்வேன், நானு வாக்கு கடங்க பெருமூச்சோட உனக்கு வேண்டுதல் செய்வேன்னு சொல்லி ரோமர் 8 வாசிக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற போது நம்ம ஜெப ஜீவியம், ஜெபம்
ஜீவனுள்ளதாய் மாறணும், பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதாக ஜெபம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபம் அதான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய ரெக்கமெண்டேஷனோடு கூட ஒரு அதிகாரியை போய் சந்திக்கிறதுக்கும் நம்ம டைரக்டா போய் ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ரெக்கமெண்டேஷனோடு கூட போய் நம்ம காரியத்தை செஞ்சோம்னா உடனே நமக்கு பதில் வந்துடும். அதே போல இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் உடனுடனே நமக்கு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செயலிழந்து போயிருவோமா பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம செயலிழந்து போயிருவோங்கிறார். குடும்பமானாலும் சரி, குடும்பத்துல எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் இருந்துட்டே இருந்தா அந்த 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 குடும்பம் சந்தோஷத்துல குறையாது, சமாதானத்துல குறையாது, பொருளாதாரத்துல இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா டோட்டலா பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா பேசி நடந்துட்டு பரிசுத்த ஆவியானுக்கு ஆளுகை செய்ய முடியாத அளவுக்கு குடும்பத்தினுடைய அந்த அட்மாஸ்பியர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தானாகவே நம்முடைய ஆசீர்வாதங்கள், தன்னுடைய சமாதானம், இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம்னா இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இவர் சொல்றாரு, நிறைவானவர் வரும்போது குறைவானது போயிடும். அது அந்த அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தை எல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நான் எப்பொழுதும் என்ன செய்வேன், அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்றாருல, உன்னுடைய வாசல் படி நின்று நான் என்ன செய்யறேன், கதவை தட்டுறேன், வாசப்படி நின்று கதவை தட்டுறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன், உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட என்ன செய்வேன், நானு போஜனம் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆண்டவர் நம்ம வாழணும்னு விரும்புகிறார். அவர் உள்ள வந்துட்டாவே குறைவுகள் மாறி போயிருப்பாருங்களேன், பிரச்சனைகள் வராது, தேவ பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் வேணும் நம்முடைய வாழ்க்கையில அர்த்தம் உள்ளதா, நம்ம குடும்ப சமாதானத்திற்கு, நம்ம குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவளாகவே எப்பொழுது இருங்க, எப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லிட்டுருங்க, எப்பொழுதும் அந்நிய பாஷைகளை பேசிட்டுருங்க. ஆவியானவரை அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு காரியத்தை போகிற போது, ஒரு டிராவல்ல போகிறீங்க, அப்படி நீங்க வண்டியில போகிற போதே உடனே நீங்க செக் பண்ணிக்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்கல்ல, வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நம்ம வாழ்கிற போதுதான் பரிசுத்த ஆவியின் எல்லா நேரங்களும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களா நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்கல்ல, எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டேன், சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டேன், எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு போராட்டம் இருக்குது, இவங்க எல்லாம் இயேசுகிட்ட வந்துச்சுன்னா இவங்களுக்கு பிரச்சனை மாறும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யறோம், போய் சுவிசேஷத்தை சொல்றோம். ஆனா அவங்க என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வர்றது இல்லை. எவ்வளவு அந்த பிரச்சனையை, அதாவது எவ்வளவு பிரச்சனையை அவங்க சாகித்துட்டு இருந்தாலும், ஆனா இயேசுவை தேடியோ ஆலயத்தை தேடியோ அவங்க வருவதற்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த சுவிசேஷத்தின் மேல நம்பிக்கை வரல. அப்ப சுவிசேஷத்தின் மேல நம்பிக்கை வர அந்த சுவிசேஷம் அப்படிங்கிறதே நல்ல செய்தி, குட் நியூஸ் தான். இதை அவங்க கேட்டுமே அவங்க மனம் திரும்பல, கேட்டுமே அதுக்கு கீழ்ப்படியலைன்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம தான் நினைக்கிறோம் இது குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம நற்செய்தின்னு சொல்றோம். ஆனா அவர்களுக்கு நற்செய்தியா தெரியல. அவங்க அந்த நற்செய்தியை தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஏக்கம் உள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்த அந்த வல்லமை முகாமில் நீங்க ஒரு நபரை குறித்து உங்களுக்கு தெரியணும், தீர்க்க தரிசனம் நமக்குள்ளாக எப்படி ஆப்ரேட் ஆகும் நினைக்கிறீங்க. ஒரு மனிதன் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த மனிதனை சந்திக்க போறதுக்கு முன்னால நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண ஒரு மனிதர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட தேவையோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருவாராம். நீங்க சாதாரணமா போய் இயேசு நல்லவருங்க, நித்திய ஜீவன் உங்களுக்காக இருக்குது, நம்ம இப்ப வாழ்ற இயேசு இல்லாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம மரிக்கிற போது நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிற காரியத்துல நீங்க பேசுறத காட்டிலும் இந்த பேசுறத காட்டிலும் நீங்க போய் அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, இப்ப என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க, என்ன அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத போய் அவங்க கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க பாருங்களேன். அல்லேலூயா. என்ன சொன்னா அப்ப இத அந்த குடும்பத்தில் இருக்கிற ரகசியங்களை, மறைபொருள்களை யார் தான் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார்.
அல்லேலூயா. நீங்க ஒருத்தர்கிட்ட சுவிசேஷம் சொல்ல போறீங்க, ஒரு நபரை சந்திக்க போறீங்க, நீங்க ஆயத்தமாயிரும். ஆவியானவருடைய துணையை நீங்க என்ன செய்யணும்? கேட்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே இந்த சகோதரியை சந்திக்க போறேன், இந்த சகோதரனை சந்திக்க போறேன், இந்த குடும்பத்தை சந்திக்க போறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க எப்பொழுதும் அவரோடு கூட கனெக்ட் ஆயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரியை பார்க்கிற போது, அந்த சகோதரனை பார்க்கிற போது ஆண்டவர் அவங்களுடைய மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்திடுவார். இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் இருக்குதுப்பா, இப்படிப்பட்ட பலவீனத்தில் இவங்க ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறாங்க, இதை சொல்லி நீ விசாரின்னு சொன்ன உடனே இப்படி போய் அவங்களுக்கு உண்மையா இருக்கிற அந்த நிலைமைகளை சொல்லி நம்ம அவங்ககிட்ட ஆரம்பிக்கிற போது உடனே நம்மளோடு கூட அவங்க என்ன செய்வாங்க? இணைஞ்சிருவாங்க. பாருங்களேன், நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. இது இல்லாததுனாலதான் இன்னைக்கு சுவிசேஷ பணி மந்தமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படாதபடிக்கு, பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நம்ம சுவிசேஷம் சொல்லாததுனாலதான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஏன்? ஒரு வறட்சியான சுவிசேஷம். நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? கணவன் குடிகாரா இருக்கிறாரா? தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் கடங்காரன் வந்து வீட்டுக்கு முன்னால வந்து கடங்காரன் வந்து திட்டிட்டு இருக்கிறானா, சத்தம் போட்டுட்டு இருக்கிறானா, இந்த ஊருக்கு முன்னாலே அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறாங்களா, இதை பார்த்து ரைட் இயேசு எப்படியாவது போய் சொல்லிடணும். இல்ல 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 அப்படியெல்லாம் அந்த வெளிப்பிரகாரமான அந்த தோற்றங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது. சுவிசேஷம் சொன்னா அவங்க இருதயம் மாறாது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், எப்படி ஆண்டவரே சொல்றது? இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க கணவர் குடிகார கணவரா இருக்கிற, கடன் பிரச்சனை இருக்குது, அவங்க பலவீனமா இருக்கிற, இதை காட்டிலும் வேற ஏதோ ஒரு காரியத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு தேவையா இருக்குது, அதை டச் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு ஆவியானவர் தான் துணை செய்வார். பாருங்களேன், ஆவியானவர் துணை செய்வார். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு போராட்டங்கள்லையும் ஆனா அவங்க ஏதோ ஒரு காரியத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சரியா அதை போய் சொல்லி நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற போது அவங்க அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. பாருங்களேன், இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன? இந்த சுவிசேஷத்தினுடைய இந்த தீவிரம், அதாவது சுவிசேஷ பணிகள் மந்தமாகிறதுக்கு காரணம் என்ன? சுவிசேஷத்தின் மூலமாக அறுவடை கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த ஆவியானவரோடு கூட வாழுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் சொல்லிட்டேன், இந்த ஆவியானவருக்குள்ள எப்பொழுதும் நான் இருக்கணும். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்னா சொல்லியாச்சு. எப்பொழுது அந்நிய பாஷையில பேசிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு, ஆண்டவரே என்னை விட்டு விலகிறாதீங்க. ஒரு ஆள் மாதிரி நம்ம அந்த ஆள் தத்துவத்தை பார்க்கிற போது அதை நம்ம படிப்போம். இது ஒரு நபர், நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்துடலாமே. அவர் ஆள் தத்துவத்தை குறித்துதான ஒரு காரியங்களை, ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிட்டே போகுது. இவர் எப்படிப்பட்டவரா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 3வது காரியம் வெளிப்படுத்தல். அது போடலையோ? 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரத்துல 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். போதும். அங்க என்ன சொல்லப்படுகிறது? எங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். பல காரியத்தை என்ன செய்யறாரா? எச்சரிக்கிறார். நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு வல்லமை எச்சரிக்காது. பாருங்களேன், ஒரு வல்லமை நம்மளை என்ன செய்யாது? ஒரு பவர் நம்மளை என்ன செய்யாது? எச்சரிக்காது. அவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன், ஒரு தேவனாக, ஒரு தெய்வமாகவே நம்ம கூட இருக்கிறதுனால அவர் பல காரியத்தை குறித்து என்ன செய்யற? நமக்கு எச்சரிக்கிறார். இதை செய்யாத, இதை செய்ய, இப்படி போ, இங்க போகாதன்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 8:26 வாசிக்கலாம். ரோமர் 8:26 ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசி நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்க. ரோமர் 8:26 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது என்ன சொல்லுது? அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆவியினால உதவி செய்ய முடியாது நமக்கு. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். நீ ஜெபம் பண்ண முடியாத போது உனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறார். அப்படின்னா அவர் ஒரு நபர். அவர் உனக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிற ஒரு பர்சன். பரிசுத்த ஆவிங்கிறது உனக்கு உதவி செய்வதற்காக எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கணும்னா, இந்த ஆவியானவர் கூட வரணும். ஏன்னா இவர் உதவி செய்கிறவர். என்னால முடியாத காரியத்தை இவர் செஞ்சிருவார், இவர் செய்வார். அப்படிங்கிறதுனால இவர் எப்பொழுதும் நம்ம கூடவே வச்சிருக்கணும். பாருங்களேன், மணி பரிசுல வந்து ஒரு 10,000 ஒரு 5,000 நம்ம கையில இருந்து நம்ம எப்பவுமே நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செஞ்சிடலாம், நம்ம பார்த்தலாம் அப்படின்னு இருப்போம். ஒரு சிலருக்கு அந்த பணம், அதாவது பணம் இல்லை அப்படின்னாவே அவங்க மூச்சு மாறி இருப்பாருங்களே. அப்போ எப்பவுமே அந்த பணம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா இவங்களோட நடவடிக்கைகள் சரியா இருக்கும். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் பணத்தை காட்டில் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதே 8:26 நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார்.
நமக்காக வேண்டுதல் செய்வார். ஒரு ஆவியினால இதை செய்ய முடியாது. நீங்க ஏதோ ஒரு பவர், ஒரு வல்லமை அப்படியே ஒரு ஆவின்னு நினைக்காதீங்க. இது ஒரு நபர், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நமக்காக வேண்டது எங்கெங்க போனாலும் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டே வருவார். அவரு எந்த இடத்துக்கு போனாலும், வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், உறவினர் வீட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் நமக்கு முன்னால போய் நமக்காக பரிந்து பேசி நமக்கு காரியத்தை என்ன செய்வாரு, இவர் ஒழுங்குபடுத்திடுவார். இவரை நம்ம என்னாலும் வச்சுக்கணுமா வேண்டாமா? இல்ல வீட்டுல மட்டும் வச்சுட்டு ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணும் போது மாத்திரம் நீங்க வாங்க எனக்காக வேண்டுதல் பண்ணுங்க, ஜெபம் பண்ணும் போது மாத்திரம், பைபிள் வாசிக்கும் போது மாத்திரம் எனக்காக பரிந்து பேசுங்க, எனக்காக வேண்டுதல் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, மற்ற நேரத்துல நீங்க வீட்லயே இருங்க ஆண்டவர்னு சொல்லி வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டோம்னா நமக்கு இந்த உதவி, நமக்கு வேண்டுதல் எல்லாம் தேவையில்லையே. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய உதவி நமக்கு தேவை. பிரயாணத்துல உதவி தேவை, வேலை ஸ்தலத்துல உதவி தேவை, நண்பர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற போது உதவி தேவை, வீட்டுல வேலை செய்கிற போது அவருடைய உதவி தேவை. அப்ப இப்படிப்பட்ட உதவி செய்கிற ஆவியானவரை எப்பொழுது நம்ம கூட வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவரை துக்கப்படுத்திடாதீங்க, துக்கப்படுத்திடாது. ஏன்னா அவரை துக்கப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடும். உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறவர் வேண்டுதல் பண்ணாம போயிடுவாரு. உங்களுக்காக பரிந்து பேசுகிற இல்லாம போயிடுவாரு. எல்லா இடத்துலயும் போய் நீங்க தோத்து போய் தான் திரும்பி வரணும். அப்ப இவருக்குள்ள நீங்க இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுகிறார். யோவான் 14:26 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, யோவான் 14:26 அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எல்லா விதமான காரியத்தை நம்ம தேறினவளாய் மாறணும், பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு போதகர் நமக்கு தேவை, நம்மளை கைட் பண்ணுகிற டீச்சர் ஒருவர் தேவை, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசா நமக்கு தேவை. பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா? நம்முடைய வாழ்க்கையில காலையிலிருந்து நைட் வரைக்கும் எவ்வளவோ குழப்பங்கள், என்னென்ன காரியத்தை செய்வதுன்னு சொல்லி பல தடுமாற்றங்கள். பைபிள் சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரை உன் கூடவே இருக்கிற மாதிரி நீ வாழ்ந்துரு, உனக்காக அவர் என்ன செய்வாரு, உன்னை போதித்து அவர் வழி நடத்துவார். 15:26 யோவான்ல சொல்லப்படுகிறது, அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே 16:13 யோவான் 16:13 அவர் வழி நடத்துகிறார். வாசிக்கலாமா? யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும். அங்க சொல்லப்படும் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்ங்கிறத உங்க அப்பா எப்படி உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார். நீங்க பாருங்களேன், எங்கேயாச்சும் உங்க பிள்ளைகள் போகிற போது நீங்க தனியா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயா அவங்க வீடு வந்தா தான் உங்களுக்கு சமாதானமா இருக்கும். அதே உங்க பிள்ளைகளை அப்பா கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுல இருப்பாங்க, அவங்க அதாவது பிள்ளைகள் தனியா போயிட்டு இருக்கிற போது இவங்க இருந்து படபடப்பாவே இருக்கும். ஐயோ பத்திரமா வருவானா, பத்திரமா வந்துருவானா, எந்த பிரச்சனையிலும் வந்துருவானா, எப்ப வருவானு தெரியல. அவனை பார்த்த போதுதான் நமக்கு என்ன ஆகும்னா நிம்மதியை வரும் பாருங்களேன். ஆனா அதே நேரத்துல அவங்க கூட யாராவது கூட்டிட்டு போயிருந்தா, அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருந்தா நமக்கு ஒரு பெரிய சமாதானம். அதை என்ன செய்ய மாட்டோம், நம்ம நினைக்கவே மாட்டோம். என் பிள்ளைகள் எங்க வெளியே போயிருக்காங்க, யார் கூட போயிருக்காங்க, அப்பா கூட போயிருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதற மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நடத்துகிற ஒரு அப்பா அவங்க கூட போறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மளை வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப எங்க போனாலும் இவர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அடுத்தது ஒரு சில காரியத்தை நியமிக்கிறார். அப்போஸ்தலர் 13:2 சொல்லுது, அவர் நியமிக்கிறார் பரிசுத்த ஊழியத்துக்கு என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் நீங்க பிரிச்சு விட்டுங்க சொல்லி சில காரியத்தை நியமிக்கிறவர், அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன், கம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆறுதல் இதெல்லாம் ஒரு ஆவி செய்யாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ஒரு வல்லமை அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன், அவர் தேவனாகவே இருக்கிறாரு. அவர் நம்ம கூடவே வாழணும்னு விரும்புகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளை எச்சரித்து நடத்துவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக, நம்மளுக்கு போதித்து நடப்பதற்காக, நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவதற்காக, நம்மளை வழி நடத்துவதற்காக, நம்மளுக்கு கட்டளையிட்டு பல காரியத்தை ஒரு கண்டிப்பாக கூட நடத்துவார் பாருங்களேன். ஏன்னா எந்த மனுஷனும் நம்மளை திருத்துவதற்கு நம்ம ஊழியத்துல கூட சொல்லுவாங்க, எந்த ஊழியக்காரனும் அதாவது ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வேணும் பாருங்களேன். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், சரியா நம்ம நடத்த முடியும். நான் என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை, நானே ராஜா நானே மந்திரினா
போய் பிரச்சனையில தான் போய் மாட்டிக்கணும் பாருங்களேன். அது சரியான வளர்ச்சியா இருக்காது. ஆனா நமக்கு யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம கட்டளையிட்டு நம்ம நடத்துறாங்க, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆர்டர் போட்டு நடத்துகிற ஒரு நபர் கண்டிப்பா நமக்கு வேணும். ஊழியத்திலையா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காரியங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாருங்களேன். அதுவும் வாலிய பிள்ளைகளுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. அதை செய்யாத இதை செய்யாதுன்னு கட்டளை போட்ட அப்படின்னா அது பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எங்க அப்பா அம்மா விட அதிகமா படிச்சிருக்கேன், எங்க அப்பா அம்மா விட எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, உலகம் எங்க அப்பா அம்மாவுக்கு உலகம் தெரியுதை விட எனக்கு அதிகமா தெரியுதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்காது. உன்னை கட்டுப்படுத்துவது, உன்னை கட்டளையிட்டு உன்னை சீர்படுத்துகிற நபர் இருக்கத்தான் வேணும். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கட்டளை கொடுத்து இது செய் இது செய்யாதுன்னு சொல்லி உன்னை சீர்படுத்தி நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் அவர் எச்சரிக்கிறது, நீங்க எந்த விதத்திலும் அவர் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்திடாதீங்க. பல காரியத்தை நியமிக்கிறாகவும் நம்மளை எல்லா நேரங்களையும் ஆறுதல் படுத்துகிறாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க இப்ப இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் நமக்கு என்னன்னா, எப்பொழுதும் ஆவியானவரை அவைலபிளாவே வச்சுக்கணும். நமக்குள்ள எப்பொழுதும் ஆவியில நிரப்பப்பட்டவர்களாகவே நம்ம இருக்கணும். அதற்கு பல காரியத்தை சொல்லியாச்சு. அப்ப நம்முடைய விருப்பம் முழுவதும், ஆண்டவரே இந்த உலகத்துல யார் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க. கடைசி ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிச்சிடலாம். 51வது அதிகாரத்துல தாவீது தவறு செய்கிற போது அவர் கதறுகிற ஒரு கதறல் தான். கதறல் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், எனக்கு இந்த ராஜ்ய பாரத்தை என்னை விட்டு எடுத்துட்டு போடாதீங்கன்னு சொல்லல அவரு. எனக்கு இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடாதீங்கன்னு சொல்லல. அவர் சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, 51வது அதிகாரத்துல 9:10 வாசிக்கலாம். 9:10 அப்படியே வாசிக்கலாம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், கவனிங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் இந்த ராஜ்ய பாரத்தை விட பரிசுத்த ஆவி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த ராஜ்ய மேன்மையை விட அவர் கொடுக்கிற அந்த ரட்சணிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். இந்த மக்கள், இந்த மேன்மை, இந்த வசதி வாய்ப்பு, இந்த திறமைகள், எனக்கு படை வீரர்கள், இவ்வளவு பெரிய ஏகப்பட்ட இப்படிப்பட்ட அந்த உச்சிதங்களை விட எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கதறுகிறாரு. இந்த பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க ஆண்டவரே. அதே காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்டையும் பார்க்கிறார், நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது கூட இருக்கிறார், என் கூடவே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த காரியத்தை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஆமா, ஒவ்வொரு மணி நேரம் நான் சொல்லுவேன், நீங்க எப்பொழுதுமே இந்த சிந்தனை இருக்கணும். ஆவியானவர் கூட இருக்கிறாரா, அவருக்கு ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா, ஏதாவது விதத்துல அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, சரியா நடத்துங்க ஆண்டவரே, என்னை விட்டு விலகா. இந்த எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருந்துட்டா நம்ம இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.